வணக்கம் நேயர்களே. இன்றைய தொகுப்புல என்ன விஷயம் சம்பந்தமா பார்க்க போறோம்னு சொன்னால், அண்மைய நாட்களாக ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் அல்லது ஒரு சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் செய்கின்ற தவறான செயற்பாடு காரணமாக ஒட்டுமொத்தமாக இலங்கையினுடைய போலீசாருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற விதமாக அந்த போலீசாருடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது. அதுல ஒரு அங்கமாகத்தான் நேற்றைய தினம் பாணந்துறை பகுதியிலே கடமைக்கு ஈடுபடுத்தப்பட்டிருந்த 2 போலீஸ் அதிகாரிகள் மது போதையில் தங்களுடைய அறையில் அல்லது வீட்டிலே தூங்குகின்ற அந்த சம்பவத்தை காணக்கூடியதாக இருந்தது. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல அந்த மது போதையில உறங்கி கொண்டிருக்கிற போலீஸ் அதிகாரியை கைது செய்வதற்காக அல்லது அந்த இடத்துல போய் உண்மையாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறதா என்ற விஷயம் சம்பந்தமாக பார்ப்பதற்காக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் எப்படி போய் அந்த இடத்துக்கு போய் அவதானிப்ப செய்திருக்கிறார் என்றதை இந்த வீடியோவில் மிக தெளிவாக அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதுல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த மது போதையில அல்லது மது போதையா அறிந்துவிட்டு கடமைக்கு போகாம அந்த இடத்திலேயே அல்லது அந்த ரூம்ல அந்த அறையிலேயே ஏனைய போலீசாருடன் உறங்குகின்ற அல்லது போதையிலே உறங்குகின்ற காட்சியை கூட நீங்கள் எல்லோருமே இந்த காணொலியில அவதானிக்க கூடியதாக இருந்தது. இதுதான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாகவும் கூட இருக்கிறது. இது கடந்த காலங்களில் இப்படியான தவறுகள் அல்லது இந்த தவறுகளை போலீசார் விட்டிருப்பதன் ஊடாகத்தான். ஆனால் தற்போதைய ஆட்சியில குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியிலே இப்படியான தவறுகளை கண்டுபிடிக்கிறார்கள் என்கின்ற விஷயம் மிக மிக முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பலர் மத்தியில பலவிதமான கேள்வி கூட இடலாம். என்னன்னு சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியில் தான் இன்றைக்கு சூட்டு சம்பவங்களாக இருந்தாலும் சரி, போலீசாருடைய அடாவடிகள் அல்லது போலீசாருடைய அத்துமீறிய செயற்பாடுகள் அல்லது போலீசாருடைய தான் தோன்றித்தனமான செயற்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறதா என்கின்ற கேள்வி கூட சிலருக்கு எழலாம். ஆனால் இதுக்குரிய பதில் என்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இப்படியான ஊழல் மோசடிகள் அல்லது போலீசார் விடுகின்ற தவறுகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் விடுகின்ற தவறுகளாக இருந்தாலும் சரி, அதே நேரத்திலே அரசு அதிகாரிகள் விடுகின்ற தவறுகளாக இருந்தாலும் சரி, அம்பலப்படுத்தப்படுகின்ற காட்சிகளை கூட அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த தவறுகள் அனுரையுடைய காட்சியில் குறிப்பாக ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் இந்த தவறுகளும் ஊழல் மோசடிகளும் இன்றைக்கு வெளிப்படையாக மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக அல்லது மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், கடந்த காலங்களிலே இடம்பெற்ற ஆட்சியின் போது ஊடக சுதந்திரம் மறுக்கப்பட்டிருந்தது. ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் வழங்கப்பட்டிருந்த காட்சியையும் சம்பவங்களையும் அறியக்கூடியதாக இருந்தது. சிலருக்கு இப்படியான சந்தேகங்களும் எல்லாம். ஏன் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய
ஆட்சி காலத்தில் ஊடகவியலாளர்களுக்கான அச்சுறுத்தல் இல்லையா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கலாம். நிச்சயமாக கிளிநொச்சியிலே இருக்கக்கூடிய 2 ஊடகவியலாளர்கள் மீது அவர்களுடைய பணிக்கும் அல்லது அவர்களுடைய உயிருக்கும் அச்சுறுத்துகின்ற விதமாக கூட சிலர் அந்த நடவடிக்கைகளை ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் அந்த சம்பவம் வெளிப்படையாக தெரியப்படுத்தி இருந்த சம்பவமாக கூட அறியக்கூடியதாக இருந்தாலும் கூடவே இந்த அரசாங்கம் ஊடகவியலாளர்களுடைய பாதுகாப்பையும் அவர்களுடைய ஊடக சுதந்திரத்தையும் உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய இந்த ஆட்சிக்கும் அல்லது அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்திலே அவர்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான பணியாக கூட இருக்கிறது. அடுத்த விஷயம் என்று சொல்லி சொன்னால், அதாவது இந்த போலீஸ் அதிகாரிகள், அதாவது சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய போலீஸ் அதிகாரிகளே கடமை நேரங்களில் மது போதையை அறிந்துவிட்டு தங்களுடைய ரூம்ல, அதாவது தங்களுடைய அறைக்குள் அல்லது அந்த வீட்டிலே தூங்குகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி இந்த நாட்டிலே சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அல்லது சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு இவர்கள் தகுதியற்றவர்களா என்கின்ற கேள்வியும் நிச்சயமாக எழுந்திருப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதுக்காகத்தான் இன்றைக்கு இலங்கையினுடைய பிரதி பொலிஸ்மா அதிபராக இருக்கக்கூடிய பிரியந்த வீரசூரிய அவர்கள், அதாவது மது போதையிலே கடமைக்கு செல்லாமல் உறங்கிக் கொண்டிருந்த 2 போலீஸ் அதிகாரிகள் மீதும் சட்ட ரீதியான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார் என்கின்ற விஷயத்தை போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இதுல முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்று சொன்னால், 2 போலீஸ் அதிகாரிகள் கடமைக்கு செல்லாம மது போதையா அறிந்துவிட்டு தங்களுடைய அறையில தூங்கி இருக்கிறார். ஆனால் இந்த 2 போலீஸ் அதிகாரிக்கும் சட்ட ரீதியாக இலங்கை போலீஸ்மா திணைக்களம் அல்லது இலங்கையினுடைய போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது என்ன நடவடிக்கை என்று சொல்லி சொன்னால், ஒரு போலீஸ் அதிகாரியை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அதாவது அவருடைய போலீசார் பணியிலே இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த போலீஸ் அதிகாரி வேறு போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக இது போன்ற நடவடிக்கைகள்லாம் தொடர்ச்சியாக இந்த போலீசார், இவர்கள் மட்டுமல்ல இன்னும் பல போலீசார் சட்டத்துக்கு முரணான வகையிலே செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ரபிக் போலீஸாகவும் இருக்கலாம் அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல, அதாவது போலீஸ் நிலையங்கள்ல கடமையாற்றுகின்ற போலீசாராகவும் இருக்கலாம். எவராக இருந்தாலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் சரியான முறையிலே செயற்பட்டால்தான் மக்களையும் அவர்கள் திரித்துக் கொள்ள முடியும் அல்லது மக்களையும் சரியான முறையிலே வழிநடத்த முடியும் என்பதுதான் உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மது போதையில உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த போலீஸ் அதிகாரி சீருடையுடன், அதாவது போலீஸ் சீருடையுடன் மது போதையா அறிந்துவிட்டு தூங்கி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய கை துப்பாக்கி அவருடைய இடுப்பிலே இருக்கின்றதை கூட அவதானிக்க கூடியது. ஆனால் மது போதையிலே அந்த அறைக்குள்ளே தூங்கிக் கொண்டிருந்த அந்த போலீஸ் அதிகாரி நேற்றைய தினம் மட்டும் அவர் மதுவை அறிந்துவிட்டு அந்த அறைக்குள்ளே தூங்கவில்லை. ஆனால் இவர் தொடர்ச்சியாக செய்திருப்பதன் விளைவாகத்தான் நேற்றைய தினமும் அவர் இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றார். ஆனால் இருந்த போதிலும் அந்த தகவல் உயர் அதிகாரிக்கு தெரியப்படுத்தப்பட்டதன் ஊடாக அந்த இடத்திலே விரைந்த அதிகாரிகளும் போலீசாரும் அவரை கைது செய்து அவரை அந்த இடத்திலே இருந்து தூக்கி கொண்டு போய் போலீசாருடைய வாகனத்திலே ஏற்றி கொண்டு போகின்ற காட்சியை கூட அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது ஏனைய போலீசாருக்கும் ஒரு பாடமாக அமையும் என்றதில் சந்தேகம் கிடையாது. ஏனென்று சொல்லி சொன்னால், இது போன்ற போலீசார் இது திருந்துவதற்கான ஒரு அடையாளமாக அல்லது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது என்றதுதான் உண்மையான விஷயமாகவும் இருக்கிறது. சமூக வலைத்தளங்களை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால், முதலாவது வருகின்ற காட்சியாக இந்த போலீசாருடைய செயற்பாடு, போலீசார் மது போதையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ் ஊடகங்களாக இருந்தாலும் சரி, சிங்கள ஊடகங்களாக இருந்தாலும் சரி, இந்த போலீசாருடைய இந்த நடவடிக்கை அல்லது போலீசாருடைய இந்த காணொளி, மதுபோதையிலே அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த காணொலியைத்தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனூடாக அவமானம் யாருக்கென்றால் இலங்கையினுடைய போலீசாருக்கு தான் இந்த அவமரியாதை ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தற்போது பதில் போலீஸ்மா அதிபராக இருக்கக்கூடிய பிரியந்த வீரசூரிய அவர்களுக்குத்தான் இந்த அவமானம் எல்லாமே இருந்திருக்கிறது. நிச்சயமாக இவர்களுடைய இந்த செயற்பாட்டின் மூலமாக ஒரு போலீஸ், அதாவது இந்த நாட்டினுடைய போலீசாருக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய
பிரதி போலீஸ் மா அதிபர் அவர்கள் மீது குற்றம் சுமத்துவதில் எந்த விதமான தவறுகளும் கிடையாது. ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களிலே இப்படியான செயற்பாடுகள் இடம்பெற்றதன் விளைவாகத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக கூட இருக்கிறது. ஆகவே இது போன்ற தவறுகள் இனிமேலும் இடம்பெறாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியதும் இந்த போலீசாரை சரியான முறையிலே சட்டத்தின்பால் வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் இலங்கையினுடைய பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியா அவர்களுக்கு இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான விடயமாகவும் இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.